வணக்கம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி ஒரு கேப் அப்பு 25,334 அப்படிங்கிற ஒரு புது ஹை வச்சுருக்கு. அதே இடத்துல ஓப்பன் ஹை போட்டிருக்கு. 25,334 ஓப்பன் ஹை போட்டிருக்கு. ஓப்பன் ஹை போட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 11:15 அப்போ பார்த்திங்கன்னா ஒரு கீழே வர மாதிரி வந்துச்சு. பெருசாக வரல, ஒரு 80 புள்ளிகள் தான் கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு 25,235 அப்படிங்கிற லோ வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மேலே பெருசாலாம் இன்றைக்கி மூவே இல்லை. 25,272 இன்றைக்கி நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருந்தால் 25,300 25,200 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓப்பன் 25,300 கட் பண்ணி ஓப்பன் ஆனாலும் பெருசாக இன்றைக்கி மூவ் இல்லை. நிஃப்டி ஒரு மூவே கொடுக்கவே இல்லை. ஓகேயா, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நிஃப்டி இப்போ நிஃப்டியில் 25,300 அப்படிங்கிற கால் அதிகமாக ரைட் ஆகிருக்குது. ஓகேயா, அப்போது 25,300 நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நிற்க வாய்ப்பு இருக்குது. இல்லை 25,300 கட் பண்ணால் அடுத்த கால் பார்த்திங்கன்னா 25,500 கால் ரைட் ஆகிருக்கு. ஓகேயா, அப்போது 25,300 கட் பண்ணால் தான் நிஃப்டி ஃபர்தராக மேலே போகும். மேலே போனாலுமே 25,500 வரைக்கும் தான் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 25,300 25,500 இந்த ரெண்டு காலுமே பார்த்திங்கன்னா ரைட் ஆகிருக்குது. ஓகேயா, இப்போ 25,300 கட் பண்ணி க்ளோஸ் ஆனால் தான் நிஃப்டி ஃபர்தராக மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்குமே கீழே வர வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, ஒரு 300 பாயிண்ட் தான். ஓகேங்களா, கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்துக்கு. ஓகேயா, இப்போது நிஃப்டி 25,300 கால் பார்த்திங்கன்னா ரைட்டாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,300 ஒரு ஸ்டேரல் போட்டுடலாம். ஓகேயா, அப்போ 25,300 கால் 83 ரூபாலையும் புட்டு 123 ரூபாலையும் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேயா, இன்றைக்கி இது ரெண்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். நிஃப்டி 25,300 கால். ஓகேயா, 25,300 கால். இன்றைக்கி நிஃப்டி கேப் அப்பு, அதனால் காலும் கேப் அப் ஆகிருக்கும். ஓகேயா, வால்யூமோட கேப் அப் ஆகிருக்குது. 145 அப்படிங்கிற ஹை வச்சுட்டு அதுலேருந்து கீழே தான் வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா 77 வரைக்குமே கீழே வந்திருக்குது. ஓகேயா, இப்போ க்ளோஸ் 83 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைட்வைஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி மாதிரியே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்குது. நம்ம இந்த 83 ஒரு ஸ்டேரல் போட்டுடலாம். 25,300 ஒரு ஸ்டேரல் போட்டுடலாம். ஆனால் இது ஸ்ட்ராங்காக மேலே போகணும் அப்படின்னா 25,300 கால் ஸ்ட்ராங்காக மேலே போகணும் அப்படின்னா இன்னத்தினுடைய ஹையை கட் பண்ணணும். 145 கட் பண்ணும் பொழுது தான் இந்த 25,300 மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேயா, இதே புட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் கேப் டவுன், ஏன்னா மார்க்கெட் கேப் அப்பு, அதனால் புட்டு கேப் டவுன் ஆகிருக்கு. கேப் டவுனுடைய லோ பார்த்தீங்கன்னா 89 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. அதிலே ஓப்பன் லோ போட்டிருக்கு 89.95 ஓப்பன் லோ போட்டிருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே வந்திருக்கு, கேப் டவுன் ஆகிருக்கு. ஆனால் வால்யூம் நல்லா நடந்திருக்குது. ஓகேயா, இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வால்யூம் நல்லா நடந்து ஒரு 114 ரூபா வரைக்குமே மேலே போயிருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கேண்டில். அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ணவே இல்லை, 89.95 அப்படிங்கிற லோவை கட் பண்ணவே இல்லை. ஓகேயா, அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக 12:45 அப்போ ஒரு நல்ல வால்யூம் நடந்திருக்கு. 156.50 அந்த ஹை வைக்கும் பொழுது ஒரு நல்ல வால்யூம் நடந்திருக்கு அந்த இடத்துல. அப்போது இப்போ புட்டு மேலே போகணும் அப்படின்னா 156 கட் பண்ணும் பொழுது கொஞ்சம் நல்லாவே இந்த இடம் வரைக்குமே ஒரு 300 இந்த இடம் வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. 290 இந்த 300 வரைக்குமே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, அதனால தான் இப்போ 25,300 ஸ்டேரல் போட்டுக்கலாம். ஓகேயா, அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியும்
ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி கேப் அப்பு தான். ஓகேயா, 51,579 வந்து கேப் அப் ஆகிருக்கு. கேப் அப் ஆகிட்டு அதே இடத்துல ஓப்பன் ஹையா, ஆமாம் ஓப்பன் ஹை தான் போட்டிருக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸாக. 51,579 ஓப்பன் ஹை போட்டு கீழே வந்திருக்குது. பெருசாலாம் கீழே வரல. 51,296 வரைக்குமே வந்து கீழே வந்திருக்கு. அவ்வளோதான் வந்திருக்கு. 51,430 வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேயா, இப்போது பேங்க் நிஃப்டி ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஹை வச்சுருக்கு இல்லையா, 51,579. இப்போ இந்த ரேஞ்ச் கட் பண்ணணும். 51,580 அப்படிங்கிற இடத்த வந்து கட் பண்ணணும் பேங்க் நிஃப்டி. கட் பண்ணுச்சு அப்படின்னா 51,700 வரைக்கும் ஒரு சின்ன ஒரு 200 ரூபா தான் மேலே போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, பெருசாக மேலே போக வாய்ப்பு இல்லை. சப்போஸ் கீழே வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 51,000 வரைக்குமே கீழே வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஒரு 400 புள்ளிகள் தான். ஓகேங்களா, பெருசாக மூவ் இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்படியே ஒரு சைடு வேஸ்லேயே தான் ட்ரேட் ஆகும். ஓகேங்களா, போன மாதம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைடு வேஸே தான் ட்ரேட் ஆனிச்சு. கரெக்டாக மந்த்லி எக்ஸ்பிரி அப்போ ஒரு நல்ல மூவ் கொடுத்துச்சிங்க இல்லையா, அதே மாதிரி கூட இந்த மாதமும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஓப்பனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வேஸ் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் லாஸ்ட் 2 ட்ரேட் நடந்துட்டு இருக்குது. ஓகேயா, இதே மாதிரி நடந்துச்சுன்னா மந்த்லி ட்ரேடில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட், இப்போ நான் சொன்னேன் இல்லையா 51,000 கீழே கட் பண்ணணும் பேங்க் நிஃப்டி, இல்லை அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். நம்ம எல்லாமே வந்து கேண்டில் வச்சு தான் டிசைட் பண்ணணும். ஓகேயா, ஏதாவது ஒரு கேண்டிலில் சப்போர்ட் கேண்டில் விழுந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பை செல் வந்து பண்ணிக்கலாம். ஓகேயா, பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சுன்னா 51,000 வரைக்கும் கீழே வர வாய்ப்பு இருக்குது. மேலே போணுச்சுன்னா இன்னத்தினுடைய ஹை கட் பண்ணணும். 51,580 கட் பண்ணுச்சுன்னா 51,700 வரைக்கும் தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. ஓகேயா, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.